புளியந்தோப்பில் ப்ளீச்சிங் பவுடருக்கு பதில் சுண்ணாம்பு தெளிக்கப்படுவதாக எழுந்த குற்றச்சாட்டிற்கு உரிய பதிலளிக்காமல் மேயர் பிரியா அலட்சியம் காட்டியது சர்ச்சையாக மாறியுள்ள நிலையில் என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். அதுதான் மேடம், இது நான் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன் மேடம். இது சரியான பதிலே இல்லை மேடம். எந்த சேனல்ங்க? மேடம், சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக கோலமாவு போடப்படுகிறதே என குற்றச்சாட்டை முன்வைத்த செய்தியாளரை கேமராக்கள் முன்னிலையிலேயே சொர்ணாக்கா ரேஞ்சுக்கு பகிரங்க மிரட்டல் விடுத்த சென்னை மேயர் பிரியாவின் மிரட்டல் காட்சிகள்தான் இவை. மீடியா பைட் எடுக்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க, கவனத்துக்கு கொண்டு வந்து போட்டு போவாங்களா என்ன? அதுதான் மேடம், இது நான் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். ஒழுங்கா பேசுங்க. எந்த சேனல்ங்க? ஒழுங்கா பேசுங்க. எந்த சேனல்ங்க? ஒழுங்கா பேசுங்க. எந்த சேனல்ங்க? நிர்வாக சீர்கெட்ட ஆட்சி நடத்தும் வக்கற்ற முதலமைச்சரின் பிறந்த நாளுக்கு அன்னம் தரும் அமுத கரங்கள் என்ற பெயரில் தொடர் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார் திமுகவின் காக்கா அமைச்சர் சேகர் பாபு. அப்படி சென்னை புளியந்தோப்பு பகுதியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில்தான் செய்தியாளர்களிடம் வசமாக சிக்கி அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கருமாயப்பட்டு நிற்கிறார் சென்னை மேயர் பிரியா. நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு தௌலத்தாக காரில் ஏற வந்த மேயர் பிரியாவை செய்தியாளர்கள் குழு சுத்து போட்டு சுண்ணாம்பு பிரச்சனையை எழுப்பிய நிலையில் சிக்கி திணறி போனார். புளியந்தோப்பில் ஆடுகளை அறுக்கும் கூடம் அமைந்துள்ள பகுதிக்கு மிக அருகில் அன்னதான நிகழ்ச்சி நடத்தப்பட்ட நிலையில் தொற்று பரவாமல் இருக்க மக்களின் சுகாதாரத்தை பாதுகாக்கும் பொருட்டு அங்கு தூவப்பட்டிருந்தது ப்ளீச்சிங் பவுடரே இல்லை, அது கோலமாவு என்பதுதான் செய்தியாளர்களின் குற்றச்சாட்டே. அது மட்டுமின்றி அதீத துர்நாற்றம் வீசுவதாகவும் சுகாதார சீர்கேடு நிலவுவதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்த செய்தியாளர்கள் இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் கொடுத்தும் இதே நிலை நீடிப்பதாக நேரடியாக மேயர் பிரியாவிடமே பஞ்சாயத்தை கூட்ட மேயரின் முகத்தில் பதற்றம் தொற்றியது. கோலமாவு தான் போறேன், ப்ளீச்சிங் பவுடர் போடுறதே இல்லை. இங்க கறி அறுக்கிற இடம் இல்லைங்களா, இவ்வளவு ஸ்மெல் அடிக்குது. இந்த இடத்துல வந்து சாப்பிட்றாங்க, ஒரு இடத்துல கூட வந்து ப்ளீச்சிங் பவுடரே போடல. நானும் இதுக்கு முன்னாடி அதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அதை கண்டுக்க மாட்டாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல போடப்பட்ட ப்ளீச்சிங் பவுடர் இதுதான். இதுல சின்னதாக ஒரு ஸ்மெல்லு வருதான்னு மட்டும் பாருங்களேன், குறைஞ்சபட்ச ஸ்மெல்லு கூட வரல மேடம். இதுதான் இப்ப போட்டது, இங்கதான் இருக்கு, பேக்கே இங்கதான் இருக்கு. அதிலும் தூவப்பட்டது ப்ளீச்சிங் பவுடரே இல்லை, அது கோலமாவு என்பதற்கு ஆதாரமாக கையில் சாம்பிளை கொண்டு வந்து பிரியாவின் மூக்கின் முன்பு நீட்டினார் அந்த செய்தியாளர். இதை பார்த்த அங்கிருந்தவர்களுக்கு பாலாயிருந்தா பொங்கும், பச்சை தண்ணி எப்படி பொங்கும் என்பதே மைண்ட் வாய்ஸாக ஓடியது. அப்போது அதை பவ்யமாக எடுத்து முகர்ந்து பார்த்த பிரியா காரில் ஏறி நைஸாக எஸ்கேப் ஆக முயன்ற போது, நீங்களே நேர்ல வந்து பாருங்க மேடம் என அடுத்த அறிவாளால் கேட்டு போட்டார் அந்த செய்தியாளர். இதனால் சற்றே டென்ஷனான பிரியா கேமராவை ஆஃப் பண்ணுங்க என கூறியது முதல்வன் படத்தில் ரகுவரன் அர்ஜுன் நேர்காணல் சீனை அச்சு அசலாக ரீமேக் செய்த மாதிரியே இருந்தது. இங்கதான் இருக்கு, பேக்கே இங்கதான் இருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லா வந்து ஸ்மெல் பண்ணி பாருங்க, ஸ்மெல் பண்ண தெரியும். கீழே
உங்களுக்கு போட்டுட்டு ப்ளீச்சிங் பவுடரே கிடையாது மேடம். வேற என்ன? கேமரா போய் தள்ளி போங்களேன். தயவு செஞ்சு வாங்க மேடம். இது உங்க தொகுதி, உங்க ஏரியா தான். நான் வாங்கல உங்க மாநகராட்சி எங்க ஏரியா தான். இல்ல இந்த ஏரியால வந்து பாருங்களேன். இல்ல வேண்டாம் மேடம். நீங்க வந்து பாருங்க. நல்லா இருக்கும். நீங்க நீங்க மீடியா பைட் எடுக்கிறீங்களா இல்ல ஜெனரலா பேசுறீங்களா? அப்போ கேமரா கவனத்துக்கு கொண்டு வர அவ்வளவு. அப்போ கேமரா கவனத்துக்கு கொண்டு வர அவ்வளவு. அப்போ கேமரா கவனத்துக்கு கொண்டு வர அவ்வளவு. செய்தியாளர்களிடம் வசமாக சிக்கியதை உணர்ந்த பிரியா ஆடு அறுக்கும் கூடத்தை புதுப்பிக்கும் திட்டம் குறித்து ஏற்கனவே மனப்பாடம் செய்து வைத்திருந்த ஸ்கிரிப்டை ஒப்பிக்கத் தொடங்கினார். அப்போது இந்த கேள்விக்கான விடை இது இல்லையே என்பது போல பிரியாவை அப்ரூட்டாக ஆஃப் செய்த செய்தியாளர்கள் கோலமாவு பிரச்சனைக்கு பதில் சொல்லுங்கள் என காட்டமாக கேட்டனர். இந்த பவுடர் தான் போடுறாங்க. ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருந்தா கொஞ்சமாச்சு இந்த ஸ்மெல் வந்து அரெஸ்ட் ஆயிருக்கும். கிருமி நாசினி தான். இது என்ன பவுடர்? கொஞ்சமாச்சு ஸ்மெல். நீங்க சொல்லுங்க என்ன எனக்கு பவுடர்? தெரியல. நான் உங்க கவனத்துக்கு கொண்டு ஃபுல்லா வந்திருக்கேன். பவுடர் போட்டு போவாங்களா என்ன? அதுதான் மேடம். இது நான் உங்க கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். மேடம் இது சரியான பதிலே இல்ல மேடம். இது நான் இது வேணா இது